ரித்தி, இவங்க தான் உன்னுடைய மாம்சா? ஆமாம். நீங்கள் கிட்டில் செக் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 2 டேஸ் தான் ஆகுது டாக்டர். ஓ, 2 டேஸ் தான் ஆகுதா? நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வரீங்களா? ஏன்னா 45 டேஸ் ஆனதுக்கப்புறமா தான் குழந்தையோட ஹார்ட் பீட் வரும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டாக்டர், வேற எதுவும் பயப்படுற மாதிரி இல்லையே? ஐயோ மிஸ்டர் அஜய், கூல், இதெல்லாம் நார்மல் தான். ஓகே டாக்டர், ஓகே. ரொம்ப வாமிட் வர மாதிரியோ இல்லை தலை சுற்றுற மாதிரியோ சிம்டம்ஸ் இருக்குதா? இல்லை டாக்டர், இப்போதைக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை. ஆனால் கடு தாளிக்கும் போது இல்லைனா நான்வெஜ் சமைக்கும் போது அந்த ஸ்மெல் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓ, இதுவும் நார்மல் தான். நீங்கள் இதை நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம். ஓகே டாக்டர். எப்போ பார்த்தாலும் இவரோட நினைப்பாகவே தான் இருக்குது. சும்மா எவனோ ஒருத்தையும் சொன்னது கேட்டுட்டு அப்பா அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டாங்க. நான் அவரை விரும்புகிறது மட்டும் தெரிஞ்சுனா அவ்வளோதான். அதான் அண்ணன் இருக்கான்ல, பார்த்துக்கலாம். ஆனாலும் என்ன நடக்குமோ நினச்சா ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு தான் இருக்குது. அப்பா எப்போ தான் மாறுவாங்களோ? மக்களே, அப்பாவோட வாய்ஸ் மாதிரி இருக்குது. அப்பா இப்படிலாம் கூப்பிட மாட்டாங்களே நம்மளை. மக்களே. அப்பா. என்ன மக்களே அப்படி பார்க்குற? இல்லைப்பா, நீங்களா இது? நீங்கள் தானா? இல்லை நான் கனவு எதுவும் காண்றேனா? கனவெல்லாம் இல்லை மக்களே, நான் தான். அப்பா, நிஜமாவே என்ன நீங்கள் மக்களேன்னு கூப்பிட்டீங்க? அப்பா, என்னால் நம்பவே முடியலை. நீங்கள் மாறிட்டீங்களாப்பா? ஆமாம் மக்களே, இனிமே நான் உன்கிட்ட நல்ல பாசமாக இருப்பேன். பாரு, பிள்ளைக்கு பிடிச்ச பண்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, இதெல்லாம் எனக்கா? ஆமாம் மக்களே, நல்லா சாப்பிடு. என்னால் இப்போவும் நம்ப முடியலப்பா. நீங்கள் தானா இது? நானே தான். இனிமே உன்கிட்ட எந்த சண்டையும் போட மாட்டேன். நான் இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிரு. ஐயா, ஜாலி ஜாலி. சரி மக்களே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன்னா. ஆ. ஐயோ கடவுளே, எனக்கு இது கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்பா, எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க கையாலே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னால் இப்போ கூட நம்பவே முடியல. அண்ணன் வந்தது இதை ஃபஸ்ட்டு அண்ணனுக்கிட்ட தான் சொல்லணும். என்ன பண்ணுறீங்க மேடம்? ஒன்றும் இல்லைங்க, சும்மா உட்காந்துருக்கேன். இப்போ எதுக்கு இப்படி உட்காந்துருக்கான்னு தெரியலையே. இவ பார்க்குற பார்வையிலேயே நான் கீழே விழுந்துருவேன் போலலாம் இருக்கு. என்னங்க யோசிச்சுட்டு நிற்கிறீங்க? வந்து என் பக்கத்தில் உட்காருங்க. சரிம்மா. என்னம்மா பக்கத்தில் வந்து உட்கார சொல்லிட்டு இப்படி திரும்பி இருந்தா என்ன அர்த்தம்? சும்மா உட்காந்துருக்கேன்னு அர்த்தங்க. பாரு, இந்த சேட்டை தானே வேண்டான்னு சொல்றது. இந்த சேட்டையை உங்ககிட்ட காமிக்காம வேற யாருக்கிட்ட காமிக்கிறதுக்கு? என்ன சொன்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயா. மேடம், இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. அழகா மட்டும் இல்லடி, நீ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ற. அப்படியா? அப்புறம் நானும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டா, பார்த்துக்கோ. அடடடடா. நான் நிஜமா தான் சொல்றேன். நான் சேட்டை பண்ண ஆரம்பிச்சேன்னா நீ தாங்கவே மாட்ட. எங்க உங்க சேட்டையை கொஞ்சம் பண்ணுங்க பார்க்கலாம். நிஜமா தான் சொல்றியா? அப்புறம் நான் சும்மா தாங்க சொன்னேன்னு சொல்லக்கூடாது. உண்மையாக தான் சொல்கிறேன். எப்படி ஆரம்பிக்கலாமா? ஐடன், அது ஐடன், நான் என்ன நீ? உன்னைத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்க, நெஞ்சு அங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தா தாண்டியும் வந்து என் காதல காமிப்ப நான். மூச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்கற ஆக்சிஜன் அளவவ ஏங்க, இந்த பையன் எப்பந்தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறானே தெரியல. எந்த பொண்ணு போட்டோ காமிச்சாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான். விடு சரசு, அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பிள்ளைங்களை போட்டு வற்புறுத்த முடியாதுல்ல. ஆனாலும் வயசு போயிட்டே இருக்குதுலாங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பேர குழந்தைங்கள நம்ம கையில பெத்து கொடுத்தா நம்ம போக இருந்துக்கிடுவோம். நமக்கும் ஆசை தான். அவன் அதுக்கு முதல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடணும்ல. என்ன மம்மி டாடி, ஏன் டாபிக் தானே போயிட்டு இருக்கு. மக்களே, வந்துட்டியா? ஆமாம்மா, வீட்டுக்குள்ள என்றானதும் என்னை பத்தில கதை பேசிட்டே இருக்குதியா. நானும் அங்க இருந்தே கேட்டுட்டே வாரேன்.
இவாதான் மக்களே எப்பவும் புலம்பிட்டே இருக்கா, நீ கல்யாணம் பண்ணல நீ. டேய் மக்களே, அப்பாவும் இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து புலம்புவாங்க செஞ்சது. இப்போ ஒன்றை பார்த்தது என்ன மட்டும் மாட்டி விடுறாங்க. என்ன டாடி, சும்மா ஒரு ஃபன்னு தான்டா. சரி அம்மா, நீங்க கேட்ட மாதிரியே நான் ஒரு நல்ல செய்தியோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நிஜமாவா மக்களே? ஆமாம்மா, ஒரு முக்கியமான செய்தியோட தான் வந்திருக்கேன். டே சீக்கிரம் சொல்லுடா, என்னால் சஸ்பென்ஸ் தாங்க முடியாது. அவசரப்படாதுங்க டாடி, நான் முதல்ல உட்காந்துட்டு. உட்காந்துட்டலடா, இப்போவா சொல்லுடா. மம்மி டாடி, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சதில்ல. நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறமா தான் அஜய், ஐடன் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு. ஆனாலும் நான் உங்கள் 2 பேருக்கிட்டையும் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். சரி, இதில் என்னடா இருக்குது? அந்த விஷயத்த நான் மறைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் அதை அப்புறமா சொல்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும்டா, அந்த விஷயம் என்னடா, சீக்கிரமா சொல்லுடா, என்னால் சஸ்பென்ஸ் தாங்க முடியலடா. டாடி பொறுமை. மம்மி டாடி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். டேய் நிஜமாவாடா? ஆமாம் மம்மி, நான் 5 வருஷமா ரித்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷமாவாடா? ஆமாம், நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் மறைச்சதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருங்க மம்மி டாடி. இதில் என்ன மக்களே இருக்குது? இல்லை மம்மி, நான் எப்போவுமே எல்லா விஷயத்தையும் உங்ககிட்டயும் டேடிக்கிட்டேயும் ஷேர் பண்ணிடுவேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டாக மறைச்ச ஒரு விஷயம்னா நான் லவ் பண்ணுற விஷயந்தான். சேட்டக்காரா, இதனால தானே நீ எந்த பொண்ணு ஃபோட்டோ பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்த. பொண்ணு ஃபோட்டோ எங்கெங்க பார்க்கறது? பொண்ணு ஃபோட்டோன்னு சொன்னாலே அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான். இப்போ இல்லை அதுக்கான உண்மையான காரணம் தெரியுது. சரிடா, எப்போ எங்கள் மருமக கூட எங்களை அறிமுகப்படுத்தி வைப்ப? உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியும், ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன, எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாம் மம்மி டாடி, வேற யாரும் இல்லை, நம்ம ஐடனோட அத்தை பொண்ணு தான். அவங்க அப்பா வேற அவளை விட்டுட்டு போயிட்டாங்களே, அந்த பொண்ணு தானே? ஆமாம் மம்மி, அவ தான். அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணுன்னா நல்லா கஷ்டப்பட்டிருப்பா இல்லடா. நம்ம தான் இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கணும். சீக்கிரமாக கல்யாணத்தை வச்சிடலான்டா. ஆமா டாடி, அவள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு தானேன்னு யாரும் ஒரு வார்த்தை தப்பாக பேசிடாத அளவுக்கு அவங்க அம்மா சூப்பராக வளர்த்துருக்காங்க. ஒரு தடவை கூட அந்த பொண்ணு கண்ணிலேருந்து கண்ணீர் வர அளவுக்கு நீ எதுவும் நடந்துடக்கூடாது, சரியா? சரி டாடி. சரிடா, என் மருமகளை நீ எப்போ எனக்கு அறிமுகப்படுத்துவ? டாடி, அவன் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறா. ஓஹோ, இது வேறையா? இதெல்லாம் நீ ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை பத்தியா? சும்மா ஒரு சர்ப்ரைஸ்க்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் டாடி. அடடடடா, என்ன ஒரு சமாளிப்பு. அடுத்த வாரத்தில் ஒரு நாள் நானும் மம்மியும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வரோம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் 2 பேரும் வந்து நிறைய நாள் ஆகுது. நீ அந்த கேப்பில் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காளா? என்ன குட்டிமா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு. அண்ணே, நீ வரட்டுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் காத்துட்டே இருக்கேன். இதுலயே என்னாச்சு? கையில் வேற ஏதோ பார்சல் வச்சிருக்கா, யாரு கொடுத்தா இது? அண்ணே, நீ ஃபர்ஸ்ட் இதில் உட்காரு, நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் உனக்கு. என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்க? நீ முதல்ல இதில் உட்காரு அண்ணே. உட்காந்துட்டேன் குட்டிமா, இப்போ சொல்லு. அண்ணே, என் கையில் இருக்கல பண்டம், இதெல்லாம் யார் தெரியுமா வாங்கி தந்தா? அப்பாவாக்கும். அப்பாவா? ஆமாம் அண்ணே, அப்பா தான் வாங்கி தந்தாங்க. அப்பா வாங்கி தந்தது மட்டும் இல்லை, என்ன மக்களேன்லாம் கூப்பிட்டாங்க தெரியுமா? என்கிட்ட நல்லா சிரித்து பேசினாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்ன குட்டிமா சொல்ற? ஆமாம் அண்ணே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து தெரியுமா? நம்ம அப்பா மாறிட்டாங்க அண்ணே. இந்த ஆள் இப்படி மாறுறவரே கிடையாதே. இதில் ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. சரி குட்டிமா, நீ சாப்பிடு. என்னடா அண்ணே, நான் தான் இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன், உனக்கு சந்தோஷமே இல்லையா? என் செல்ல குட்டிமாக்கு சந்தோஷம்னா அது எனக்கும் சந்தோஷம்தான்.